ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நமக்கு ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அண்ணனும் நானும் போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா 5 hours 6 minutes நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஹேர் ஸ்டைல் பண்ணேன். ஆனால் என் ஹேரை பார்த்தீங்களா, நம்ம எப்போ நீ ஸ்லோவாக போ அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ தான் ஒரு ஸ்டெப்பு ஃபாஸ்ட்டாக போவோம் எங்கள் அண்ணன். ஸோ உங்கள் அண்ணனும் இப்படி தானா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் ஐஸ் கூட ஓப்பன் பண்ண முடியல. தலையே என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீலு. அந்த அளவுக்கு காற்று எங்கள் அண்ணன் போகிற ஸ்பீடில். நெக்ஸ்ட்டு பல்க்குக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த இடத்துல எப்போதுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப க்ரௌட் இல்லை, ஓரளவு இருந்தது. நம்ம தச்சலாக போயிட்டு இருக்கும்போது லைவாகவே ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. நம்ம திருநெல்வேலி அப்படின்னாலே பல பொருட்கள் ஃபேமஸாக இருந்தாலும் நம்ம திருநெல்வேலியுடைய அடையாளம் நம்ம தாமிரபரணி யாரு தான். தாமிரபரணி இல்லைன்னா நம்ம இல்லை. அதை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ திங்ஸ் வாங்கிட்டு பக்கத்தில் தான் பூ மார்க்கெட்டு. ஸோ பூவையும் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் நம்ம ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். நம்ம பால்கோ ரோஸ் மில்க் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். எங்கள் அண்ணன் கிளாஸை பார்த்து டச்சப் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் தான் பார்த்துட்டு இருந்தான். நம்ம ஆர்டர் போட்ட பால்கோ ரோஸ் மில்க் ரெடியாகி வந்துருச்சு. ரோஸ் மில்க் 650 ml. ஸோ சேஸ் பண்ணி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யார் ஃபர்ஸ்ட் குடிக்கணும்? எப்படி ஸ்டவோட குடிக்கணுமா இல்லை ஸ்டவ் இல்லாமையா? ஸ்டவோட. ஸ்டவ் இல்லாமல் குடிச்சா எனக்கு என்ன தருவேன்? அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. இப்போ நம்மளால உங்ககிட்டலாம் நம்மளால ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னொரு ரோஸ் மில்க் வாங்கி தரணும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பால்கோ ரோஸ் மில்க் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் குடிச்சு முடிச்சிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ரோஸ் மில்க் ஓவர் கூல். ஸோ அதனால் ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி விருன்னு இருந்துச்சு. அப்படி இருந்துமே நான் குடிக்கிறதெல்லாம் விடலை, கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ டேஸ்ட் உண்மையாகவே எம்மியாக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி குடிக்கவே முடியல. அப்புறம் ஒரு வழியாக குடிச்சு முடிச்சிட்டோம். ஃபைனல் வின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வின்னு. ஃபைனலி நம்ம வின் பண்ணிட்டோம். இந்த சேலஞ்ச் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.